Hi friends, இந்த வீடியோல நம்ம previous வீடியோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். ஸோ இதிலேயே நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட டாப் பார்ல தேவையான வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாப் பார்ல நமக்கு ஒரு பட்டன் தான் நமக்கு இங்கே தேவைப்படும். ஸோ லாகினுக்குரிய ஒரு பட்டன் ஒன்று நமக்கு இங்கே தேவை. ஸோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், அந்த பட்டனுக்குரிய டிசைனை ஒரு கம்போனண்ட்டாக நான் என்ன செய்துக்க போறேன், கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஏனென்றால் நிறைய இடத்த பட்டன்ஸ் யூஸ் பண்ண வேண்டி இருக்கிறதால. ஸோ அதுக்காக கம்போனன்ட்ஸ்ன்னு சொல்கிற இந்த ஃபோல்டரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்குவோம், பட்டன் சொல்லி button.jsx சொல்லி கொடுத்துக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கம்போனன்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு FFC என்று சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ FFC என்று கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட வியை கொடுத்துட்டு கீழே வந்து SC கொடுத்து பட்டன் ஸ்டைல் div இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம என்ன செய்துட்டோம், இங்கே கொடுத்துட்டோம். இங்கே கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணி ஸ்டைல் ரெண்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ பர்ஃபெக்டான முறையில் இங்கே இம்போர்ட் ஃபங்க்ஷன் நடந்துடுச்சு. நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், ஸ்டைலை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பர்ஃபெக்டான ஒரு பட்டனுக்குரிய திங்ஸை கொண்டு வந்துட்டோம். பட் இங்கே நம்ம ரீயூசபிள் கம்போனண்ட்டாக இவரை மாற்றணும். ஸோ அதுக்கு நான் சில டேட்டாஸை ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருக்கேன், என்னென்ன டேட்டாஸ் வேண்டுமென்று சொல்லி. பட் இதுதானா கட்டாயம் எல்லா பட்டன்ஸுக்கும் ரீயூசபிளாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நம்மளோட சிஸ்டம், இப்போ நம்ம செய்ய போகிற சிஸ்டமுக்கு தேவையான எல்லா கம்போனன்ட்ஸையும் எல்லாத்தையும் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி வேண்டி எடுக்கும். முதலாவது டெக்ஸ்ட், சரிங்களா. டிஃப்ரெண்ட் டைப்பான பட்டன் டைப் இருக்கிறதால நான் என்ன செய்கிறேன், பட்டன் டைப் ஈக்குவல் ஆரம்பத்தில் நான் என்ன செய்கிறேன்டா, இதுக்கு ஸ்டைல் 1 என்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஏன் ஸ்டைல் 1ண்டா டிஃபால்ட்டான ஒரு ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகணும் என்று சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஐகான் வேணும். நீங்கள் ஐகான் தந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐகான் அதோட டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அடுத்தது கிளாஸ் நேம், அடுத்தது ப்ராப்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து இந்த ப்ராப்ஸை கால் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த அதாவது ரெஸ்ட் பேராமீட்டரை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் கால் பண்ணும்போது ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் கொடுத்து டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி அதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், கால் பண்ணிக்கிறேன் கிளாஸ் நேம். ஓகேங்களா, கிளாஸ் நேமை கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணதுக்கப்புறம் இங்கே நமக்கு சில கிளாஸஸ் தேவைப்படும். என்ன காரணம்னா இது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸில் இருக்கணும். ஏன்னா நம்ம ஐக்கனும் கொண்டு வரதால ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கணும்னு சொல்லி கொடுக்கும். ஸோ அடுத்தது இவங்களோட ஜஸ்டிஃபை கண்டென்ட் இருக்கணும். சென்டர் அதே மாதிரி அலைன் ஐட்டம் சென்டர் சொல்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம், கொடுத்துட்டோம். இதோட சேர்த்து நம்மளோட பட்டன் டைப் என்னையோ அதையும் நம்ம என்ன செய்யணும், நீங்கள் கொடுக்கணும். அதையும் நம்ம ஒரு கிளாஸாகவே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறதால ஸோ பர்ஃபெக்ட். இங்கே நான் டிவ்வுக்கு பதிலாக பட்டன் என்று கொடுக்கேன். ஏன்னாடா பட்டன் ஸ்டைலே கொடுத்துக்குவோம். ஸோ இந்த வெயில் எழுதும்போது தான் உங்களுக்கு என்ன செய்யணும்டா, ஈஸியாகவே எஸ்இஓ பண்ணும்போது சரியான கம்போனன்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் இப்போ டிவ் ஸ்பேனை தவிர நீங்கள் அந்தந்த தேவையான டிவ்ஸையோ அந்தந்த தேவையான டேக்ஸை யூஸ் பண்ணும்போது அதில் நேம்ஸை யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஐகானை கொடுக்கேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட். ஐகான் இருந்தால் ஐகான் டிஸ்பிளே ஆகும், இல்லைன்னு சொன்னால் ஐகான் இருக்காது. கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இதுக்குரிய சிஎஸ்எஸ் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ முதலாவது நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் மினிமம் ஹைட் என்று சொல்லி ஒரு 58 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு சின்னொண்டா இருக்குமா, சரி பெருசாக இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. அடுத்தது வித்தை வந்துக்கிட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபிட் கண்டென்ட், அதாவது கண்டென்ட்டுக்கு எந்த அளவுக்கு வித் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும், கூடுதலாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறதுக்காண்டி நான் இதை கொடுத்துக்கிறேன். அடுத்தது பேடிங், நான் என்ன செய்கிறேன், மேலையும் கீழையும் பேடிங் தேவையில்லை, லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரு 15 பிக்சல்ஸ் இருந்தால் போதுமாங்கிறதுக்காண்டி நான் அதை கொடுக்கேன்.
அடுத்தது கர்சர் பாயிண்டர். ஹோவர் பண்ணும்போது பாயிண்டர் வந்துட்டு நமக்கு ஸ்டைல் வேணுங்கிறதுக்காண்டி அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறோம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியில் நான் என்ன செய்கிறேன், DM சென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன செய்கிறேன், சென்ஸ் சரிஃப்ங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்துக்கிட்டு ஒரு 24 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபாண்ட் விட்த். ஸோ நீங்களும் அடிக்கடி நிறைய டிசைன்ஸ் பண்ணி ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆளாக இருந்தால் உங்களால் ஈஸியாகவே விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான கொடுத்தா ஓகேவா இருக்குமென்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் அது சரியாக தான் வரும். நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது சில நேரங்களில் மட்டும் நம்ம சில அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். நான் என்ன பண்ணுறேன், ஹோவர் பண்ணும்போது ஒப்பாசிட்டியை 0.8 கொண்டு வரேன். ஸோ பை டிஃபால்ட்டாக 1 இருக்கும், அது 0.8 கொஞ்சம் மங்களாக வந்து அதுக்கப்புறம் சரியாகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டைல் 1 சொல்கிற பட்டனை யாராவது செலக்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்குரிய பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் எங்கேருந்து எடுக்கிறது, கெட் ஸ்கீம்ஸுக்குள்ளே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். சாரி, கெட் கலர் ஸ்கீம்ஸுக்குள்ளே கொடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதுக்குள்ளே போயிட்டு கலர் 1 பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட கலர் வந்துக்கிட்டு கலர் ஸ்கீம்ஸுக்குள்ள கலர் 1 இருக்கிற கலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு கொடுக்க. அடுத்தது border none. ஸோ பை டிஃபால்ட்டாக பட்டனில் வர border வந்துட்டு இன்றைக்கி தேவையில்லைங்கிறதுக்கு வந்து நான் அதை கொடுத்துருக்கேன். இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி ஸ்டைல் 2 கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போது இங்கே நான் என்ன செய்கிறேன், கலர் 2 இருக்கிற பேக்ரவுண்ட் கலரையும் அதே மாதிரி இங்கேயும் கலர் 2 இருக்கிற கலரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து இங்கே border 1 பிக்சல் solid open close curly bracket get color schemesல செலக்ட் பண்ணிட்டு கலர்ஸ் 2 இருக்கிற border நம்ம என்ன செய்யணும், கலர் 2க்கு போயிடலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இங்கே வச்சு சும்மா கிளிக் பண்ணால் வேலை செய்யாது, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ கலர் 2க்கு காட்டும். ஸோ இப்போ போயிட்டோம். இங்கே நம்ம border ஆட் பண்ண மறந்துட்டோம். ஸோ நம்ம என்ன செய்யணும், border கலர் என்னங்கிறது கொடுக்கணும். ஹேஷ் 788-199 நான் சொல்கிற கலர் கோட் தான் வந்துட்டு நம்ம borderக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், இருக்கிற border. ஸோ இந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன், ஸ்டைல் 2 கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது ஸ்டைல் 3. நம்ம இந்த 3 விதமான பட்டன்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நான் ஸ்டைல் 3 கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பேக்ரவுண்ட் கலர் பட்டன் 2 கலரை ஸோ இங்கே என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர் வந்துக்கிட்டு பட்டன் அதாவது கலர் 2 கலர்ஸே யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இவருக்கு border எதுவுமே தேவையில்லை, border none பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரண்ட். ஸோ இவருக்குன்னு சொல்லி எந்த பேக்ரவுண்ட் கலருமே தேவையில்லை என்று சொல்லி ஸ்டைல் 1 ஸ்டைல் 2 ஸ்டைல் 3க்குரிய இதை நம்ம என்ன செய்துட்டோம், இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன், டாப் பார் ஆப்ஷனுக்கு போகிறேன். போயிட்டு இப்போது பட்டனை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது கவனமாக கால் பண்ணணும். ஏனெண்டா பூட்ஸ்ட்ராப்லையும் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்லையும் பட்டன் என்று சொல்கிற கம்போனன்ட் இருக்குது. ஸோ நம்மளோட கம்போனன்ட் இந்த மாதிரி காட்டும் இல்லைங்களா. இப்போ ஆரம்பத்தில் பூட்ஸ்ட்ராப்லையும் இருக்குது பட்டன் என்று சொல்லி, ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்லையும் காட்டுது. நீங்கள் பிள்ளையானத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அவுட்புட் வராது. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஸ்லாஷ் பட்டன் என்று சொல்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட இருக்குது இல்லைங்களா. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக் கொடுத்துட்றேன். இப்போ கண்ட்ரோலோட ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ
லாகின் சொல்லி கொடுக்கணும். அடுத்தது ஐகான் எதுவுமே இல்லை, டைப்பை பார்த்தீங்களா இருந்தால் ஸ்டைல் 2. ஓகேங்களா? ஸோ மற்ற கிளாஸ் நேம் நமக்கு தேவைண்டா கொடுக்கலாம், ஐகான் இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துட்றேன். கொடுத்தது பாருங்கள், நமக்குரிய பார்டர்ஸோட நமக்கு என்ன செஞ்சுருக்கு, டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ பர்ஃபெக்ட். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, வர்ற அலைன்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணும்போது பாருங்கள், பர்ஃபெக்டாக இங்கேயும் அதே மாதிரி ரைட் சைட்லையும் சென்டர்லையும் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, இங்கே ஃபிக்ஸ்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இருக்க டாப் பார் வந்துக்கிட்டு என்ன செய்யுது, பர்ஃபெக்டாகவே நமக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இதை செய்துட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னர் கம்போனன்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது என்கிற சம்மந்தமாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.